ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பால் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்நாட்களை ஒரு நாளை தேவன் கூட்டி கொடுத்து இன்றைய நாளிலும் இந்த மாலை வேளையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் யாவரும் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, இன்றைக்கும் இந்த மாலை நேர கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 79 சேனைகளின் தேவன் என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் சர்வ வல்லவர் அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் சர்வ வல்லவர் அடைக்கலமானவர்.
மாலை நேர கூடுகைக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜோயல் அவர்கள் ஜெபத்துளை நடத்துவார். ஜெபம் செய்வோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஒரு மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி துதிகளை ஏறடிக்கிறோம். அப்பா தேவனே, நீர் ஒருவரே எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் தகப்பனே. எல்லாவித ஸ்தோத்திரங்களையும் உம்முடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக உம்முடைய பொற்பாதத்திலே தாழ பணிந்து உமக்கு ஏறடிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலும் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உம்முடைய சத்தியத்தின் வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்காக எங்கெங்கோ இருந்து எங்களை ஒன்று கூட்டி எங்களுடைய பிரயாணங்களை பாதுகாத்து இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. இன்னும் பிரயாணப்பட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி அவர்களுடைய பிரயாணத்தையும் வாய்க்க செய்யுங்க தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலும் நாங்கள் கடந்த நாட்களுக்காக உங்கள் பொற்பாதத்தில் வருகிறோம் அப்பா. ஒன்றுக்கும் உதவாதவர்களாக அனாதைகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த எங்களையும், தீமை இன்னதென்று அறியாமலே தீமையை செய்து வாழ்ந்து கொண்டிருந்த எங்களையும் தகப்பனே, உம்முடைய சத்தியத்தின் வார்த்தையினால் உம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாக எங்களை கழுவி சுத்திகரித்து தகப்பனே, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நன்றி தகப்பனே. நன்மை எது தீமை எது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தந்திருக்கிறீங்க. அது மாத்திரமல்லாமல் நன்மையான பாதையிலும் உம்முடைய நீதியின் பாதையிலும் நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு இம்மட்டும் பலன் தந்து நடத்துகிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. அது மாத்திரமில்லாமல் கடந்த நாட்களிலே தகப்பனே, சாத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே சோதித்த ஒவ்வொரு சோதனைகளிலும் நாங்கள் ஜெயிப்பதற்கு எங்களுக்கு தேவையான பலன் தந்தீங்கப்பா. அதற்காக நன்றி. நாங்கள் தவறிட்ட காரியங்கள் அநேகம் இருக்குது தகப்பனே. ஒவ்வொன்றையும் உங்கள் சமூகத்திலே உங்கள் பொற்பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. இந்த ஒரு விசை எங்களை மன்னித்து வருகின்ற நாட்களே நாங்கள் அதை மறக்கவும் அத்தகைய பாவத்திற்குள் நாங்கள் செல்லாமல் உம்முடைய நீதியின் பாதையிலே உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழவும் எங்களுக்கு தேவையான கிருபைகளை தந்து வழிநடத்துங்க தகப்பனே. இந்த நேரத்திலும் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் அப்பா. தேவனே, ஒவ்வொருவருக்கும் தேவையான பலன் சுகம் தந்து வழிநடத்துங்க. எப்பேற்பட்ட பலவீனமாயினும் உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து, எந்த பலவீனமாக இருந்தாலும் அதன் மத்தியிலிருந்து எப்படி நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவையான கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்துங்க. இம்மட்டும் வழி நடத்தினீங்கப்பா, அதற்காக நன்றி. இன்னும் வருகின்ற நாட்களில் உம்முடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் காத்து தகப்பனே, உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி உமக்கேற்ற பிள்ளைகளாக இந்த பூமியிலே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு தேவையான கிருபைகளை தாங்க. இப்பொழுதும் கூட நீர் எங்களுக்காக ஒரு சத்திய பாடத்தை யோபுடைய வாழ்க்கையிலிருந்து வைத்திருக்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி. அதன் மூலமாக உம்மை குறித்து இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள நீங்கள் பலப்படுத்துங்க. நாங்கள் சத்தியத்தை கேட்கும்பொழுது எங்களுக்கு தேவையான பலன் தாங்க. சத்தியத்தை எடுக்கிற உம்முடைய தாசனையும் நீங்கள் மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இந்த நாளிலும் நாங்கள் கேட்டு அந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்தவும் எங்களுக்கு தேவையான கிருபைகளை தாங்க. இந்த சிறிய விண்ணப்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறடிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனின் அளவற்ற கிருபை நிமித்தமாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் யோபு புஸ்தகத்தில் வசனங்களை சத்தியத்தின் வாயிலாக தியானித்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கவர் நம்முடைய துது கொடுப்பார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தம் நம்ம மீண்டுமாக யோபு புஸ்தகத்தின் அடுத்த ஒரு வாரத்தை அடுத்த ஒரு பாடத்தை பார்க்கும்படியான கிருபையை நம் அனைவருக்கும் தந்து நம் அனைவரையும் பிதாவாகிய தேவன் இந்த இடத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இந்த வார பாடத்திற்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இப்போ நம்ம எத்தனாவது வாரத்துக்கு வந்திருக்கிறோம்? 159வது வாரத்துக்கு வந்திருக்கோம். 40ஆம் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த 40ஆம் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கல, பார்க்க போகிறோம். முதல் வகுப்புக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ 159ஆம் வாரம் 40ஆம் அதிகாரம் முதலாம் வகுப்புக்கு நம்ம வந்திருக்கோம். 40ஆம் அதிகாரம் எங்கே இருக்குது அப்படின்னா, தேவனுடைய பதில்கள் என்ற தலைப்பின் கீழே இருக்குது. அதை நம்ம அதிகமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 38ஆம் அதிகாரத்திலிருந்து தேவன் கொடுக்கக்கூடிய பதில்கள் யோபுவுக்காக. எதுக்கு அப்படின்னா, யோபுடைய மனநிலைமைக்காக தேவன் கொடுக்கக்கூடிய பதில்கள். ஸோ யோபுடைய மனநிலைமை எப்படி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேவ நீதியை கேள்வி கேட்டார். என்ன காரணத்துக்காக கேட்டார்னா, தனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதனால கேட்டார்.
இப்போ தேவன் என்ன பண்ணணும்? பரவாயில்ல, விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா தேவனால் இப்போ சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோபு, ஒரு நீதிமான். அப்போ இந்த நீதிமான் மனசுல தேவ நீதி தப்பா பிரதிபலிக்கப்பட்டு இருக்கும்போது, நினைத்து கொண்டிருக்கும் போது, அதை சரி செய்வதற்கு தேவன் என்ன பண்றாருன்னா, யோபுவை தாழ்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய ஆயுதங்களை, தன்னுடைய டூல்ஸ், தன்னுடைய கருவிகளை எடுத்துட்டு வந்து யோபுகிட்டையும் பேசுறாரு, நம்ம கிட்டையும் பேசுறாரு. யோபுக்கு வேற பிரச்சனை, நமக்கு வேற பிரச்சனை. ஆனா பிரச்சனை தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி நம்முடைய லைஃப்ல யோபு எப்படி ப்ராப்ளம்ஸ் வரும்போது தேவனை நோக்கி பேசினாரோ, பார்த்தாரோ, தேவன் நீதியை கேள்வி கேட்டாரோ, அதே மாதிரி அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கைகளில் சோதனைகள், போராட்டங்கள் வரும்போது நாம் ரொம்ப நல்லவர் மாதிரியும், அந்த சோதனையை கொடுத்த தேவன் வந்து ரொம்ப மோசமானவர் மாதிரியும் ஒரு பிரதிபலிப்புக்குள்ள நம்ம போயிடுறோம். அப்படி போறப்ப எப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய படைப்புகளை ஒரு ஆயுதமா எடுத்துட்டு வர்றாரு. அதுல 39ஆம் அதிகாரம் போன வாரம் வரைக்கும் பார்த்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய படைப்புகள்ல மனுஷனோட ஒரு மடங்கு கீழ் இருக்கக்கூடிய லோயர் கிரியேச்சர்ஸ், விலங்குகள், அதை எடுத்துட்டு வந்து அந்த விலங்குகள் மூலமாக தன் நீதியை மனுஷனுக்கு புரிய வைக்கிறார். இப்போ நான் கேள்விக்குள்ள போறேன். 39ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்த யோபுவுக்கும் இப்போ 39ஆம் அதிகாரம் வரைக்கும் முடிஞ்சுது. நமக்கு தான் அதிகாரமெல்லாம், யோபுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த அதிகாரங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சு 39ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ யோபு கிட்ட ஏதாவது மாற்றம் இருக்கா? சிம்பிளான கேள்வி பிரதர். பதில் இவ்வளோ லென்த்தாக போனுச்சுன்னா ப்ராப்ளம்னு அர்த்தம். பதில் லென்த்தாக போச்சுன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம். மாற்றம் இருக்கா இல்லையா? கட்டாயமாக மாற்றம் இருக்கு. ஸோ எல்லாரும் சரியான பதில் சொல்லியிருக்கோம். ஏதோ ஒரு மாற்றம் யோபு கிட்ட இருக்குன்னு சொல்றோம். சரி, என்ன மாற்றம் இருக்கு? அருமையான பதில் தான். இந்த பதில் தான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கு. அந்த மாற்றமானது தேவன் விரும்பக்கூடிய ஒரு மாற்றம், தேவன் விரும்பாத மாற்றம் அல்ல. தேவன் எதிர்பார்த்த மற்றும் தேவன் விரும்பக்கூடிய ஒரு மாற்றம். அந்த மாற்றம் என்னன்னா, 4ஆம் அதிகாரத்துல யோபுக்கு தேவனை பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருந்ததோ, 5ஆம் அதிகாரத்துல எவ்வளவு தெரிஞ்சிருந்துச்சோ, அதை விட இப்ப 39ஆம் அதிகாரம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேவனை பற்றி நல்லா யோபு என்ன பண்ணிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டார். இது ஒரு பெரிய முன்னேற்றமா இல்லையா? தேவனை பத்தி தெரிந்து கொள்வதற்கு காலப்பகுதியே பத்தாது. ஆனா யோபு முதல்ல இருந்ததை விட இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவனுடைய நாலேஜ், அவருக்கு தேவனை பற்றின நாலேஜ் ஃபுல்லா வந்துருச்சு. தேவன் ஒரு விஷயத்த செஞ்சாருன்னா அதை நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தாரு? தேவன் செய்யற நல்லதெல்லாம் தனக்கு நல்லது, தேவன் தனக்கு அனுமதிக்கூடிய சோதனைகள்லாம் தனக்கு கெட்டதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தவர், இப்ப தேவன் அனுமதிக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் அவருக்கு கிடைச்சிருச்சு. செகண்ட் பாயிண்ட், தேவன் நீதி எப்படி செயல்படுங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். இந்த ரெண்டு விஷயமும் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அது அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ தேவனை பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்கிறது, ஃபுல்லாலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சபைக்கு கூட இப்ப கிடையாது அந்த வாய்ப்பு. ஆனா தேவனை பத்தி புரிந்து கொள்வதும் தேவன் நீதியை புரிந்து கொள்றதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதிகமாயிட்டே போகுது ஒருத்தருக்கு அப்படின்னு அது முன்னேற்றம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில யோபு 4ஆம் 5ஆம் அதிகாரத்தில் இருந்ததை விட இப்ப பெட்டரா இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பதில் எனக்கு வேணுங்கிறது தான் கொஸ்டின் கேட்டேன். ஹோம்ஒர்க் போயிடலாம் ஸ்ட்ரைட்டா. ஹோம்ஒர்க் என்ன கேட்டிருந்தோம்னா, 40ஆம் அதிகாரம், யோபு 40ஆம் அதிகாரத்தில் டிவிஷன்ஸ் பிரித்து அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பதில்கள் வந்துருச்சு. எல்லா பதில்களும் ஓரளவுக்கு காமனாக தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பிரிவுகள், பதிலுடைய பிரிவுகள் இருக்கும் இல்லையா, டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ஆரம்பம் கடைசி எப்படி இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம தலைப்புக்கு வரலாம். ஸோ எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 24 வசனம். அதில் வசனம் வந்து 1லிருந்து 5 வரைக்கும் என்ன ஒரு தலைப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். வசனம் 1லிருந்து 5 வரைக்கும் ஒரு பிரிவு, வசனம் 6லிருந்து 14 வரைக்கும் ஒரு பிரிவு, வசனம் 15லிருந்து 24 வரைக்கும் பிரிவுன்னு 3 பிரிவா இந்த பதில் கொடுத்த சகோதரனோ சகோதரி எனக்கு தெரியாது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அடிப்படையில் சொல்லி பார்க்கும்போது அவங்க தலைப்பு கொடுத்துருக்காங்க. வசனம் 1லிருந்து 5 வரைக்கும் தேவனுடைய கேள்வியும் தன் நிலை உணர்ந்த யோபுவின் முதல் படி தாழ்மையும் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கேயே தெரிஞ்சு போச்சு அவங்க ரெண்டா பிரிச்சிருக்கணும், ரெண்டா பிரிக்கல, ஒன்னா போட்டாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா தேவனுடைய கேள்வின்னு வச்சிருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா யோபுடைய தளர்ந்த மனநிலைமை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த ரெண்டும் ஒரே பிரிவுக்குள்ள வச்சிருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அப்படியே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிரிவு எங்க இருக்குன்னா, வசனம் 6லிருந்து 13 வரைக்கும் 14 வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத நீதியும் மனிதனுக்கு வரையறுக்கப்பட்ட வரம்பும். சிம்பிளா சொல்ல போனா தேவ நீதிக்கு வரையறையே கிடையாது, மனுஷனுடைய அறிவுக்கு வரையறை இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக தேவன் எடுத்துக்கொண்ட பகுதியாக எது சொல்றாங்கன்னா
வசனம் 6 14. 15 24 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெஹமோத். இது வரைக்கும் பதில் கொடுத்த யாருமே பெஹமோத்னு சொல்லியிருக்காங்களே தவிர இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத யாருமே சொல்லல. நானும் இப்போ சொல்ல போறதில்ல, அந்த வசனங்கள் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். பட் தேவன் தன்னுடைய கிரியேஷன் ஏதோ ஒன்றை பற்றி பேசுறாரு, அது மட்டும் உண்மை. பெஹமோத் அப்படிங்கிறதன் மூலம் தேவன் வெளிப்படுத்தும் வல்லமை மற்றும் மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த பகுதியில் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன தோணலான்னா, இந்த 40ஆம் அதிகாரத்துடைய நோக்கம் என்ன, பேக்ரவுண்ட் என்ன. எப்போவுமே நான் சொல்றது வழக்கம், ஒரு சாப்டர் எடுத்து படிக்கிறப்ப பிரிவுகள் பிரிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான், பிரிச்சிடலாம் ஈஸியாக. பட் அந்த பிரிவுகள் பிரிக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள ஏதாவது புதுசாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா பாருங்க. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் வராது யோபு புஸ்தகத்தில் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாமே வந்தது தான். ஆனால் நாமளும் உட்காந்து 40ஆம் அதிகாரம் படிச்சுட்டு தான் இருக்கிறோம் இன்னும் ஸ்டில். அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ், டிவிஷன்ஸ், வசனங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்னங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதோடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு முழுசா புரியும். இல்லாட்டி வசனம் படிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும், மனசுல வச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்லைட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அப்போ நீங்கள் சொல்லுங்க 40ஆம் அதிகாரத்தின் தனித்தன்மை அல்லது சிறப்பம்சம் என்னன்னு சொல்லணும் நம்ம. ஸோ இன்னொரு பதிலுக்குள்ள போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சுட்டாங்க. வசனம் 1 2 வரைக்கும் தேவன் நீதி தவறினார் என்று சொன்னவர்கள் மாத்திரம் பேசட்டும். இது ஓரளவுக்கு ஆப்டா வருது, ஏன்னா இதுதான் நோக்கம். இந்த 40th சாப்டருடைய தேவனுடைய நோக்கம், அவருடைய வார்த்தையுடைய நோக்கம் இதுதான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா, தேவன் நீதி தவறினார் என்று சொன்னவர்கள் பேசட்டும்னு தேவன் பேசுறாரு. யார் யாரெல்லாம் என் நீதியை பற்றி தப்பாக பேசுனீங்களோ அவங்கள வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் கரெக்டாக தப்பான்னு அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது வசனம் 3 to 5. இதுக்கு முன்னாடி பார்த்த ஆன்சர் எப்படி இருந்துச்சுன்னா, வசனம் 1 5 வரைக்கும் ஒரு பிரிவாக இருந்துச்சு. இப்போ இங்கே 2ஆக பிரிச்சுட்டாங்க. வசனம் 3 to 5 என்ன சொல்லுதுன்னா, யோபு தன்னை முற்றிலுமாக தாழ்த்தினார். இது வரைக்கும் வராத விஷயம் வேணா நான் இதை எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் யோபு புஸ்தகத்தில் வராத ஒரு இன்ஃபர்மேஷன், யோபு தன்னை தாழ்த்தினார். வசனம் 6 to 13 தன் நிலை உணர்ந்த யோபுவிடம் தேவனுடைய டைரக்டான கேள்வி. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு, ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. தேவன் அநேக விஷயங்கள் யோபுகிட்ட பேசியிருந்தாலும் யோபு கேட்கும் போதெல்லாம் அவர் மனம் மாறிட்டார் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஆனா மனம் மாறிட்டேன்னு யோபு சொன்னதுக்கு அப்புறம் தேவன் கேள்வி கேட்கிறார். அப்ப அதுல ஏதோ ஒரு வித்தியாசம் கண்டிப்பா இருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? யோபு மனம் மாறினதுக்கு அப்புறமா திருப்பி தேவன் கேள்வி கேட்கிறார். இது வரைக்கும் யோபு கிட்ட தேவன் கேட்ட கேள்வி எல்லாம் மனம் மாறி இருக்காரா இல்லையான்னு பார்த்துட்டுலாம் கேட்கல. ஸோ இங்க ஒரு சிறப்பம்சம் கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கும் அப்படிங்க நம்ம பார்க்கிறோம். வசனம் 14 மட்டும் தனியா பிரிச்சுட்டாங்க. என்னன்னா, நன்மையான கிரியைக்கு தேவன் பலன் தருவார். அப்ப வசனம் 15 to 24 மனித படைப்புக்கு இணையான ஒரு படைப்பின் பராக்கிரமம். அது என்னது? பிகமோத் அப்படிங்கிற அந்த அதை பத்தி தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காருன்னு அது பேர் சொல்லாமல் சொல்லிட்டாங்க. இது 2வது ஆன்சர். 3வது ஆன்சர் திருப்பி அவங்க அதே மாதிரி தான் பிரிச்சிருக்கிறாங்க. வசனம் 1 to 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோபு தன் பலவீனத்தை ஒப்புக்கொள்ளுதல். கரெக்ட், பட் நாட் ஃபுல்லி கரெக்ட். முழுசா கரெக்ட்னு சொல்ல முடியாது. திடீர்னு வந்து யோபு மனம் மாறுறதுக்கு முன்னாடி ஒரு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த பிரிவை இப்படி எழுதுறப்ப ஏன் நம்ம ஒத்துக்க முடியலன்னா, இப்போ பேசிட்டு இருக்கிறது தேவனா யோபுவா? தேவன். அப்போ அவர் எப்படி ஒத்துக்கிறாருங்கிறது ஒரு கேள்வி வந்துருச்சு நமக்கு. அதில் நெக்ஸ்ட் வசனங்கள் 6 14 வரைக்கும் தேவனுடைய நீதியும் வல்லமையும் குறித்த கேள்வி. ஓகே, அண்டர்ஸ்டுட். இதே தான் முதலையும் பார்த்தோம் நம்ம. தேவனுடைய நீதியும் வல்லமையும் குறித்த கேள்வி எப்பன்னா, யோபு தன்னை தாழ்த்தினதற்கு பின்னாடி அப்படின்னு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசி பிரிவு வசனம் 15 to 24 பிகமோத் என்னும் பிரம்மாண்ட விலங்கின் விவரம். எதுக்கு? அந்த விலங்கை பற்றி தெரிந்து கொண்டு நாம் பரீட்சையில் சரியாக எழுதி பாஸ் பண்ணுவதற்காக தேவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கீழே மட்டும் வாசிங்க. சுருக்கம்: நமது புத்திக்கு எட்டாத துன்பங்கள் வரும்போது தேவனுடைய நீதியை கேள்வி கேட்க கூடாது. படைப்பின் முன்னால் மனிதன் எவ்வளவு சிறியவன் என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தேவனுடைய இறையாண்மைக்கு முன்னால் நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதே இந்த அதிகாரத்தின் சுருக்கம். சுருக்கமும் எதை தான் சொல்லுதுன்னா, ப்ரீவியஸா என்னென்ன பார்த்துட்டு வந்தோமோ அதே கான்செப்டை தான் சொல்ற மாதிரி இருக்கு. பட் இந்த 40ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னு நம்ம இன்னும் முழுசா பார்க்கல. பிரிவுகளுடைய விளக்கத்தை மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த ஒரு ஆன்சர். தீமெல்லாம் விட்டுறலாம், நேரம் அடுத்த பாட்டுக்கு வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வசனம் 1 2 தேவனின் சவால். அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது சவால் தான். இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். தேவன் சவால் விடுவாரா? தேவன் சவால் விடுவாரான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்தாலையும் ஸ்பீடா ஆடுச்சு, இப்போ எல்லாத்தாலையும் சிரிச்சுட்டு ஆடுது.
தேவன் சவால் விடுவாருன்னு கேட்டால் சவால்லாம் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். ஏன்னா அவருக்கு ஈக்குவல் இங்கே யாருமே கிடையாது. அப்போ அவருக்கு ஈக்குவல் இல்லாத ஒரு கிரியேச்சர்ஸ் கூட தேவன் வந்து சரிக்கு சமமாக வந்து ஒரு சவால் விடுறது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லாத விஷயம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த பாயிண்ட் அப்படியே நிறுத்தி வச்சுக்கலாம். பட் இந்த பிரிவினுடைய விளக்கமானது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக தேவன் யோபு கிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் வைக்கிறாரு. அந்த கொஸ்டினுக்கு யோபுவால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, என்ன தெரிய போகுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிய போகுது. அடுத்த பிரிவு வசனம் 3-5, யோபு தன்னை முற்றிலும் தாழ்த்தல். உங்களுக்கு ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். யோபு தன்னை முற்றிலும் தாழ்த்துவதற்கு ஒரே முக்கியமான காரணம் தேவன் கொடுத்த அந்த 2 சவால். அதை நான் சவால் சொல்ல, தேவன் கேட்ட 2 முக்கியமான கேள்வி. அதான் வசனம் 1-2. இது கரெக்டாக தான் இருக்கு. 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனத்துல தேவன் யோபு கிட்ட கேள்வி இல்லை, பதில் சொன்னார் இல்லையா? அந்த பதிலிருந்து யோபுக்குள்ள ஏற்பட்ட மிகப்பெரிய மன மாற்றம் தான் அவர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் தாழ்த்த வைக்குது. ஸோ முற்றிலும் தாழ்ந்து போன ஒரு மனுஷங்கிட்ட திருப்பி அதே கான்செப்டை தேவன் ஓப்பன் பண்றாரு. அதுதான் வசனம் 6-14. கடைசியா 15-24 பிகமோத், அதை விட்டுறலாம். அடுத்த ஒரு பதில் வசனம் 1-2. எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1-2 தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. வசனம் 3-5 வரைக்கும் தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. எல்லாமே அப்படிதான் வருது. ஸோ என்ன தலைப்பு வச்சிருக்காங்கன்னா, தேவனின் கேள்வி மற்றும் அழைப்பு. முற்றிலும் பொருந்த மாதிரி இல்லை, பார்க்கலாம் இது என்ன பின்னாடி. வசனம் 3-5 என்ன இருக்குன்னா, யோபுவின் தாழ்மையான பதில். தாழ்மையான பதில் சொல்றதை விட யோபு தன்னை தாழ்த்தக்கூடிய விஷயம் அந்த 3, 4, 5 இருக்கு. இப்ப ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் தவறு பண்ணிட்டு இருக்கார், தவறான புரிந்து கொள்ளுதலையோ தவறான செய்கையில இருக்கக்கூடிய ஒருத்தர் திடீர்னு தன்னை தாழ்மைப்படுத்துறாருன்னா என்ன அர்த்தம்? ரியலைஸ் பண்ணிட்டாருங்கிறது இங்கிலீஷ் வேர்டு, கரெக்ட். தன்னை தாழ்மைப்படுத்துறாருன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் செய்த தவறை முற்றிலும் என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கணும். அப்ப எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய 35 சாப்டரா தான் செஞ்ச தவறு என்னங்கிறத, தான் செய்து கொண்டிருக்கும் தவறு என்னங்கிறத புரிந்து கொள்ள முடியாத ஒருத்தர் தேவன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிறார். அப்படி என்னதான் தேவன் பேசியிருப்பார் அந்த 2 வசனத்துல, அதை இன்னைக்கு பார்க்க போறோம். புரியுதா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டு? ஸோ நெக்ஸ்ட் எங்க போலாம்னா வசனம் 6-14. எக்ஸாக்ட்லி அதுதான் தேவனுடைய நீதி, வல்லமை, உலகத்தை ஆளும் அதிகாரம். எதுக்கு திருப்பி சொல்றாருன்னா, இப்ப யோபுடைய கண்டிஷன் மாறிடுச்சு, இப்ப திருப்பி பேசுறாரு. பிகமோத் 15-24. ஸோ இதோட கன்க்ளூட் பண்ணிட்டு என்னுடைய ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸோ என்னோட ஸ்லைடில் நான் எப்படி போட்டிருக்கேன்னா, வசனம் 1-2 வரைக்கும் சேம் விஷயத்தை நான் வேற மாதிரி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் வந்துச்சு, அதனால எதையும் நான் எடுத்து இங்கே போடல. சகோதர சகோதரிகள் கொடுத்த பதில் ரொம்ப ஈக்குவலாக கரெக்டாக தான் இருக்கு. வசனம் 38, அதிகாரம் 38 39 வரைக்கும் யார் பேசுனா? இவ்வளவு நேரம் நான் பேசினேன், இப்ப நீங்க பேசுங்க. யார் பேசுனா? தேவன் பேசினார். அப்ப தேவன் என்ன பண்ணாரு? பதில் சொன்னாரா, கேள்வி கேட்டாரா? கேள்வி கேட்டார். யார்கிட்ட கேள்வி கேட்டாரு? யோபு கிட்ட. இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த கேள்வியெல்லாம் கேட்டார் இல்லையா, அந்த கேள்வியோட இன்னொரு கேள்வி அவர் கேட்கல. இன்னொரு கேள்வி கேட்கல, அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் என்னங்கிறத கேட்கிறார். இது என்ன பெரிய விஷயமா நீங்க நினைக்கலாம். பதில் என்னன்னு கேட்கறதுக்கு தேவன் யூஸ் பண்ற ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, அதை உணர்ந்து கொண்டால் ஒரு மனுஷன் அப்படியே தன்னை தாழ்த்திடுவான். அதான் 1-2 இருக்கு, நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வசனம் 3-5, 3, 4, 5 தேவன் கேட்ட அந்த கேள்வியிலிருந்து யோபு என்ன ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்றாருன்னா, நாம இதுவரைக்கும் புரிந்து கொண்ட விஷயம் முற்றிலும் தவறு. இதுவரைக்கும் நான் பேசின வார்த்தைகள் முற்றிலும் தவறு. இதுவரைக்கும் நான் நடந்து கொண்ட முறை முற்றிலும் தவறு. இதுவரைக்கும் நான் பார்த்த பார்வை தவறு. இனிமேல் தான் நான் சரியா பார்க்கணும் அப்படின்னா இப்ப தன்னை என்ன பண்ணணும்? அவரு இதனுடைய எய்ம் தானே. ஸோ தாழ்த்தக்கூடிய விஷயம். அடுத்தது இந்த வசனம் 6-14 நான் வச்சிருக்கிற தலைப்பெண் பார்த்தீங்கன்னா, யோபு தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்ள தேவன அநீதின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை பொருள் லிஸ்ட் எடுக்கிறார் சுருக்கமா. அதாவது தான் செஞ்ச விஷயத்தை நியாயப்படுத்துவதற்காக, தேவன் அதுக்கு ஆப்போசிட்டா செஞ்சிட்டாருன்னு சொல்லி குற்றப்படுத்துவதற்காக எடுத்த எக்ஸாம்பிள்ஸையோ அல்லது எடுத்த விஷயங்களையோ அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி கொண்டு வந்து தன்னை தாழ்த்தி கொண்ட யோபு கிட்ட கொஸ்டின் வைக்கிறார். சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? உங்களுக்கு யோபுடைய கண்டிஷன் இப்ப மாறிடுச்சு. தன்னை தாழ்த்த ஆரம்பிச்சிட்டார். என்னென்ன விஷயங்களை தன்னை தாழ்த்துறதுக்கு முன்னாடி தேவன் கிட்ட குற்றம் சொன்னாரோ, தேவன் இடத்துல குற்றம் கண்டுபிடிச்சாரோ, அதையெல்லாம் சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்து வந்து தேவன் என்ன பண்றாருன்னா யோபு முன்னாடி வச்சுட்டு, இப்படி பண்ணிட்டியேப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறார். கடைசியா இந்த பிகமோத்தை பத்தி எதுக்காக யோபு கிட்ட பேசுறாருங்கிறத நம்ம தனித்துவமா என்ன பண்ணலாம்னா வரக்கூடிய வாரங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் கொஸ்டின்,
40ஆம் அதிகாரத்தின் தனித்தன்மை என்ன? யோபு உணர்றார் என்பது தனித்தன்மை. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஏதாவது பெட்டரா நான் பிரிவுகள் பிரிக்கிறப்பே நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். பேக்ரவுண்ட் ஆஃப் த புக் 40th சாப்டர், 40ஆம் அதிகாரத்தை எந்த வியூவில் நம்ம பார்க்கறது? எல்லாருமே சொன்ன முதல் வார்த்தை கரெக்ட், தேவன். கரெக்ட். எதற்காக தேவன் பேசுகிறாரோ அதற்காக யோபு ரியலைஸ் பண்ணு தேவன் நினைக்கிறார். இதுக்கு முன்னாடி தேவன் நினைக்கவே இல்லை, என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டார். என்ன நடந்துச்சுன்னு அவங்ககிட்ட கேட்கவே இல்லை. என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நானே சொல்லிட்டேன். 40ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கு நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. பட் ஒரே ஒரு விஷயம் தவிர மிச்சம் எல்லாமே ஈக்குவல் தான், காமன் தான். அந்த ஒன்று என்ன தெரியுங்களா? யோபு தன்னை தாழ்த்தின விஷயம் தவிர மிச்சம் இருக்க எல்லாமே நம்ம பார்த்தது தான். அப்ப எந்த வியூவில் இதை பார்க்கறது? ஒரு க்ளூ மட்டும் தரேன் உங்ககிட்ட. தேவன் பேசிட்டு இருக்கார். கரெக்டா நான் சொல்றது? 40ஆம் அதிகாரத்தில் யாரு பேசிக்கொண்டிருக்கிறார்? தேவன் பேசிட்டு இருக்கார். நான் இன்னும் முடிக்கல, இருக்க. தேவன் பேசிட்டு இருக்கார். தேவன் பேசிட்டு இருக்கிறவரு 38ஆம் அதிகாரத்திலும் 39ஆம் அதிகாரத்திலையும் பதில் சொன்னாரா கேள்வி கேட்டாரா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. பதில் சொன்னாரா கேள்வி கேட்டாரா? கேள்வி கேட்டார். நீ பதில் சொல்லுன்னு சொன்னாராமா? அது எனக்கு புரிஞ்சுது. தேவன் ஆக்சுவலா கேள்விதான் கேட்டார். கேள்விதான் கேட்டாரு, எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா ஆனா இந்த அதிகாரத்துல தேவன் கேள்வி கேட்க போறதில்ல, கேள்வி மாதிரியே பதில் கொடுக்க போறார். புரிஞ்சவங்களுக்கு? அவர் அதே ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றார் தேவன். இது வரைக்கும் ஃபாலோ பண்ண ஸ்டைல் 38 and 39th சாப்டர்ல கொஸ்டின்ஸ் தான். எதுக்காகனா தன் நீதியை மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக. 40th சாப்டர்ல கொஸ்டின் தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதை கொஸ்டினா சொல்லாம ஆன்சரா சொல்றாரு. அடுத்த பாயிண்ட், அந்த ஆன்சரை தேவன் சொல்லாம யோபுவே சொல்ல வைக்கிறார். ஆக்சுவலா யோபுக்கு என்ன தேவையோ அல்லது நமக்கு என்ன தேவையோ அதை பேச போறாரு. கேள்வி மாதிரியே பதிலா பேச போறாரு. அந்த பதில தேவன் பேச போறதில்ல, யார் பேச போறா? எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சாப்டரா தேவன் என்ன பேச நினைச்சாரோ அத இந்த சாப்டர்ல யோபு பேச போறார். அதான் சிறப்பம்சம். இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா இந்த சாப்டர் ரொம்ப அழகா நமக்கு விளங்கும். ஸோ புரிஞ்சவங்களுக்கு? ஸோ பதில் பேச போறாரு, கேள்வி கேட்க போறாரு தேவன். இப்ப பதில் தான் பேச போறாரு, கேள்வியில தான் பேச போறாரு. பதில் தான் சொல்ல போறாரு, ஆனா கேள்வியில தான் சொல்ல போறாரு. பதில் சொல்ல போறது யாருன்னு கேட்டா தேவன் அல்ல. யார் பேச போறப்ப? யோபு. இப்ப என்னன்னா யோபுடைய ப்ராப்ளத்துக்கு யோபுவே தன் வாயிலிருந்து பதிலா பேச போறாரு. தேவன் சொன்னாதான் கேட்க மாட்டோம். பாதிக்கப்பட்ட யோபு சொன்னா கேட்போமா கேட்க மாட்டோமா? தேவன் சொன்னா கேட்க மாட்டோம். ஆமாவா கேட்க மாட்டோம். எத்தனை தலை ஆடுது பாருங்க, நல்லா கேட்போம். யோபு சொன்ன இன்னும் கொஞ்சம் கூடுதலா கேட்போம். ஏன்னா இது வரைக்கும் யோபு தேவன் சொன்னது கேட்கல, இப்ப கேட்கிறார். எப்படி தேவன் இதை கொண்டு வந்தார்? வாசிக்கலாம். யோபு 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக. என்ன வந்திருக்கு? பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக. பின்னும்னா என்ன சொல்லலாம்? மோரோவர், இன் அடிஷன். இன் அடிஷன் என்ன அர்த்தம்? இது தனியா வரல, ஏற்கனவே சேர்ந்து வந்திருக்குன்னு அர்த்தம். எதோட சேர்ந்து வந்திருக்கு? இப்ப 39ஆம் அதிகாரம். 39ஆம் அதிகாரத்துல கேள்வி இருந்துச்சா பதில் இருந்துச்சா? கேள்வி இருந்துச்சு. கேள்வி இருந்துச்சு. யார் பதில் சொல்லியிருக்கணும்? யோபு சொல்லியிருக்கணும். ஆனா யோபு என்ன சொல்ல? பதில் சொல்ல. ஏன் யோபு பதில் சொல்ல? ஏன் பதில் சொல்ல முடியும்னா யோபுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இப்ப தேவன் சேம் ஸ்டைல கண்டினியூ பண்ண போறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வி மாதிரியே ஆனா பதில். ஆனா அந்த பதில தேவன் பேச போறதில்ல, யார் பேச போறான்னு பாத்தீங்கன்னா யோபு பேச போறார். சோ 38ஆம் அதிகாரத்துல இருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் தன் நீதியை புரிய வைக்கிறதுக்காக தன் படைப்புகளையும் அதனுடைய வினோதமான காரியங்களையும் பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்படி யோபுவை தேவன் என்ன பண்றாருன்னா இன்வைட் பண்றார். அந்த இன்விடேஷன் ஒரே வசனத்துல முடிச்சிட்டார். என்ன வசனம் தெரியுமா? அது வாசிக்கலாம். யோபு 40:2. யோபு 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சர்வ வல்லவரோடே வழக்காடி
அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். ஸோ இந்த வசனம் கடைசியா யோபுடைய மனம் மாற்றத்துக்கு முன்னாடி வரக்கூடிய வசனம். அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அல்லது நம்மளை பொறுத்த வரைக்கும் பதில் தான் எடுத்துக்கணும். ஏன்னா கேள்வின்னு எப்படி தெரியுங்களா? பதில் தெரியாம இருக்கிறதுக்கு பேர் தான் கேள்வி. ஆனா பதில தெரிய வைக்கிறதுக்காக தேவன் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அது கேள்வி அல்ல, பதில் தான். யாருக்குன்னா யோபுவுக்கு. யாருக்கு சேர்த்துன்னா நமக்கு சேர்த்து. ஸோ நம்ம எல்லாருமே இப்போ பரவாயில்ல, ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கோம், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் we have problems. இங்கே வந்து இப்போ உட்காந்துருக்க நமக்கு பின்னாடி பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? பின்னாடி என்ன முன்னாடியே இருக்கு. விதவிதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சொல்ல முடியாத ப்ராப்ளம் இருக்கு, சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு, மனதளவில் ப்ராப்ளம் இருக்கு, உடலளவில் ப்ராப்ளம் இருக்கு, சகோதரனால ப்ராப்ளம் இருக்கு, மற்றவங்களாலையும் ப்ராப்ளம் இருக்கு, எல்லாத்தாலையும் இருக்கு. ஆனால் இந்த எல்லா ப்ராப்ளமும் இப்போ சால்வ் ஆகணும்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னங்கிறத இங்கே தேவன் நமக்கு சொல்றாரு. ஸோ நம்முடைய பிரச்சனையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ தேவன் கேட்ட கேள்வியை மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கலாம். சர்வ வல்லவரோடே வழக்காடி. அப்போ யோபு இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருக்காரு? ஏதாவது மாற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு அவர் சொன்ன கேஸ் போட்டு பார்க்கலாம், வாங்க நான் ஜெயிக்கிறேன் நீங்கள் ஜெயிக்கிறேன்னு பார்க்கலாம் சொன்னார். வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தான் சரியான பாயிண்ட். இது தமிழ்ல படிக்கிறப்ப அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி என்ன பேர் பாயிண்ட் இது? அவருக்கு புத்தி. அவருக்குன்னா யாருக்கு? புத்தின்னா என்ன? ஞானம், அறிவு அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு யார் ரெடி? அடுத்த கொஸ்டின், தேவன் பேரில் குற்றம் கண்டுபிடிக்க யார்? அது தேவன் பேரில் குற்றம் கண்டுபிடிக்கிறவன் யோபு தான். நம்மெல்லாம் கிடையாது. பாவம் இந்த யோபு மட்டும் மாட்டிட்டு படுறவார் இருக்கு பாருங்க. தேவன் பேரில் குற்றம் கண்டுபிடிக்கிறது யாருன்னா, யார் யாரெல்லாம் தனக்கு வந்த சூழ்நிலையை தப்புன்னு நினைக்கிறாங்களோ அவங்க டைரக்ட்லி இன்டைரக்ட்லி என்ன பண்றாங்கன்னா தேவன் பண்றது தப்புன்னு தான் சொல்றாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நமக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நாம என்ன பண்ணுங்கிறத யோபு சொல்லிக் கொடுக்க போறாரு. இன்னைக்கு நமக்கு யோபு சொல்லிக் கொடுப்பாரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வேற. இந்த சாப்டர்ல யோபு ப்ராக்டிக்கலா சொல்லிக் கொடுக்க போறாரு. தேவன் நமக்கு ஒன்று கொடுத்தாருன்னா என்ன பண்ணுங்கிறத அழகா சொல்லிக் கொடுக்க போறாரு. பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல தேவன் பேரில் குற்றம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அவர் செய்த செயல்கள் சரியில்லை என்று சொல்வது. அப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன். எவைகளுக்கு? நான் இவ்வளவு நேரம் கேட்டல கேள்வி, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, பதில் சொல்லுங்கட்டார். நான் இதை அப்படியே திருவள்ளியத்துல போடுறேன், வாசிங் ஸ்டெப். குற்றம் காண்பவன் எல்லாம் வல்லவரோடு வழக்காடுவான். எல்லாம் வல்லவரோடு வழக்காடு. குற்றம் காண்பவன் யார் இடத்தில் குற்றம் காண்பவன்? காண முடியுமா? தேவன் இடத்துல குற்றம் காண முடியாது. ஆனா நம்மளை பார்த்துட்டு நம்ம தேவன் தப்புன்னு சொல்ற பழக்கம் இருக்கு நமக்கு. குற்றம் காண முடியுமா? கடவுளோடு வாதாடுபவன் விடையளிக்கட்டும். கடவுளோடு வாதாட ரெடியா இருக்கிறவன் வந்து என்ன பண்ணிட்டோம், பதில் கொடுக்கட்டும். அப்படியே NIV-ல போடுறேன், வாசிங்க. Will the one who contends with the Almighty correct him? Will the one, யாராவது ஒருத்தர், யாராவது முடியுமா? எதுனா who contends with Almighty and correct him. யாராவது ஒருத்தர் தேவனோடு சர்வ வல்லவரோட வாக்குவாதம் செய்து அவரை சரி பண்ண முடியுமா? இது கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. சரி பண்ண முடியுமா? Let him who accuses God answer him. யார் யாரெல்லாம் கடவுளை குற்றம் சொல்கிறார்களோ அவர்கள் வந்து கடவுள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லட்டும். அநியாயமான கேள்வியா தேவன் கேட்டாரு? இல்ல. இது அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டிருக்கேன், இதையும் வாசிங்க. சர்வ வல்லவருடன் தர்க்கம் செய்கிறவன் அவரை சீர்திருத்த முடியுமா? தேவனை குற்றம் சாட்டுகிறவன் இப்பொழுது பதில் கூறட்டும். உண்மைதான பிரதர்? இது ரொம்ப கிளியரா இருக்கு. சர்வ வல்லவருடன் தர்க்கம் செய்கிறவன் அவரை சீர்திருத்த முடியுமா? யார முடியுமா? சீர்திருத்த முடியுமா முடியாதா? அவசியம் இல்லை, அந்த பதில் வரணும். சீர்திருத்த முடியுமா? தேவனை குற்றம் சாட்டுகிறவன் இப்பொழுது என்ன பண்ணட்டும், பதில் கூறட்டும். எப்பவே? உடனடியா. இந்த வசனத்துல என்ன விஷயத்தை தேவன் சொல்றாருன்னா, உங்களுக்கு நடந்த விஷயம் அநீதி என்று நினைக்கிறீர்களா? பேப்டிசம் இடத்துல இருந்து கணக்கு வச்சுக்கலாமா? உங்களுக்கு பேப்டிசம் டேட் ஞாபகம் இருக்கு இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்கு. பேப்டிசம் டேட் பாதி தலை ஆடல. பேப்டிசமா ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுல இருந்து 2026 இன்னைக்கு தேதி என்ன? 3/7/2026 வரைக்கும் நம்ம லைஃப்ல அநீதியே நடக்கலையா? நிறைய நடந்திருக்கு. சூப்பர். அப்போ உங்க லைஃப்ல நடந்த விஷயத்தை நீங்க ஏதோ அநீதின்னு சொல்றீங்க.
வாய் தவறி வந்துருச்சுங்க பிரதர். இப்படி கேட்கட்டுமா? பேப்டிசம் எடுத்ததுல இருந்து 3/7/2026 வரைக்கும் நம்ம லைஃப்ல நிறைய சோதனைகளும் துக்கங்களும் போராட்டங்களும் ஆசீர்வாதங்களும் நடந்திருக்கு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஆசீர்வாதம் வந்தப்ப உடனே தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருப்போம். சூப்பர், தேவன் என்ன கரெக்டா செஞ்சார் தெரியுமா, எனக்கு நான் கேட்டேன் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த பக்கம் இந்த சைடு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தேவன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாம ஒரு கணம் தேவனை, ஏன் தேவனே இப்படி பண்ணீங்கன்னு யோசிச்சிருக்கோமா? உண்மை சொல்லணும், போய் பேசக்கூடாது. யோசிச்சிருக்கோம். அதுக்கு பேர் என்ன? அப்படி யோசிச்சோம்ல, அதுக்கு என்ன பேருன்னு கேட்டேன். எவ்வளவு டீசெண்டா தேவனை குற்றப்படுத்துது இல்லாமா? நான் சொல்லிட்டு அதுக்கு என்ன பேர்? அதுக்கு பேர் தான் அநீதி. என்ன பேர் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, தேவன் நீதியான தேவனா இல்லையா? அப்ப அவர் செய்யற விஷயத்தை அநீதின்னு சொன்னா சொல்றதுதான் அநீதி. தேவன் செய்யறது அநீதி கிடையாது, அப்படி சொல்றதுதான் அநீதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாயிண்ட்ல போலாம். எல்லா வசனத்திலையும் காமனா இருக்கு, எல்லா வசனம் இல்ல, எல்லா வாக்கியத்திலையும் காமனா இருக்கிறது சர்வ வல்லவர். சர்வ வல்லவர்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல தேவனே தனக்கு இந்த பேர் வச்சுக்கிறார், சர்வ வல்லவர். என்னால எல்லாமே முடியும் அப்படி மட்டும் வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே நான் போதுமானவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி எல்லாத்துக்குமே போதுமானவர் இருக்கிற நானு என்ன மீனிங்ல இருக்கிறேன்னா, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் என்னால கொடுக்க முடியும்னு அர்த்தம். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே என்னால கொடுக்க முடியும். நமக்கு என்னெல்லாம் தேவை? எவ்வளவு ஈஸியான பதில் பாருங்களேன். என்னென்ன தேவை நமக்கு? உயிர் வாழ்றதுக்கு தேவை. என்ன தேவை? கெரோசின் தேவை, சாப்பாடு தேவை. யார் சொன்னது சாப்பாடு? நான் முதல்ல என்ன ஆன்சர் எதிர்பார்த்தீங்கன்னா, சோதனை எனக்கு தேவை நீ யாரோ சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் அப்படி சொல்லிங்கன்னா மயக்கம் போட்டு வந்துருப்பேன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். எனியோ பரவாயில்ல, குட். ஸோ நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்துக்கும் தேவன் போதுமானவர். அவரால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த சர்வ வல்லவரோட என்ன பண்றாங்களாமா? வழக்க. இப்ப தேவன் இன்வைட் பண்றாரு. யார் யாரெல்லாம் உங்க லைஃப்ல என்னை நீங்க உங்களுக்கு கொடுத்து உங்களை நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம், தட் மீன்ஸ் ஆஃப்டர் கான்சிகரேஷன். ஆஃப்டர் கான்சிகரேஷன் ஃபர்ஸ்ட் யோபுவை வச்சுக்கலாம், நம்மளே வச்சுக்கலாம். ஆஃப்டர் கான்சிகரேஷன் உங்க லைஃப்ல நீங்க உங்களுக்கு நடந்த ஏதோ ஒரு விஷயத்த அநீதின்னு நினைச்சீங்கன்னா, அல்லது அநீதிங்க நினைக்காட்டியும் பரவாயில்ல, நான் செஞ்சது தப்புன்னு நீங்க எங்கோட வழக்காட வந்திருந்தீங்கன்னா, நீங்க வழக்காடலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு, வாங்க வழக்காடலாம். ஆனா நான் கேட்கிற 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வழக்காடுங்க. ஐயோ, தேவன் என் வாழ்க்கையில செஞ்ச விஷயம் எவ்வளவு கொடூரம் தெரியுமா? நான் மட்டும் அன்னைக்கு இந்த விஷயத்த சத்தியத்துக்குள்ள வராம போய் அந்த வேலையில சேர்ந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க. சத்தியத்துக்குள்ள வராம அந்த வேலையில போய் சேர்ந்திருந்தா கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சத்தியத்திற்குள்ள இல்லாம ட்ரூத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ கல்யாணத்துக்காகவோ வேற ஒரு விஷயத்துக்கு போயிருந்தேன்னா நேரம் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? அப்படி யாரோ சொல்லுவாங்களா? இப்படி வேணும் சொல்லலாம். எப்படி தெரியுமா இருந்திருப்போம்? அப்படி இருந்திருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். நம்ம லைஃப்ல பர்ஃபெக்டா தேவன் என்ன பண்ணிருக்காரு? செஞ்சுட்டு இருக்காரு. தேவன் பர்ஃபெக்டா செய்யறாரு. அவர் செய்யறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தான் பத்தல. பிகாஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ப்ராப்ளம்னாலே சின்ன வயசுல இருந்து நமக்கு பிரச்சனை தான். எறும்பை பார்த்தா ஒரு பயம், ஒரு பூச்சியை பார்த்தா பயம், யாராவது மிரட்டினா பயம். இது நம்ம லைஃபோட ஒன்றி வந்துருச்சு. ஆனா இதெல்லாம் ஆதாமுடைய சந்ததியில வரக்கூடிய குணலட்சணங்கள். இது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி போட்டாச்சு. எப்ப என்ன கான்சிகரேஷன்ல. இதுக்கப்புறம் இதுக்கு பயம் வந்தா தான் தேவன் மேல நம்ம குற்றம் சாட்டுவோம். மாம்சத்துக்குரிய விஷயங்கள் மேல் பயமோ வருத்தமோ கவலையோ வந்தால் மட்டும்தான் தேவன் தப்புன்னு சொல்லுவோம். ஸோ தேவன் என்ன சொல்றானா, நீங்க சொல்லிக்கோங்க, வாதாட வாங்க, நான் தயாரா இருக்கிறேன். ஆனா நான் கேட்கிற 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வரணும். என்ன 2 கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்களே வசனத்திலே இருக்கு 2 கொஸ்டின். புத்தி சொல்லுகிறவன் யார்? ஸோ ஒரு பதில் கரெக்ட். புத்தி சொல்லிட்டு வாங்கிட்டார். யாருக்கு? அதை எங்க வாயால சொல்ல முடியாது, தேவனுக்கு. இன்னொரு பதில், நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வந்து எங்கூட நீங்க என்ன பண்ணீங்க, வழக்காடுங்க, நான் ரெடி. ஒருவேளை நான் சொல்ற 2 கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்க எங்கூட ஈக்குவலா வழக்காடலாம். அந்த 2 கொஸ்டின் என்ன? கொஸ்டின் நம்பர் 1, எனக்கு புத்தி சொல்லட்டும். புத்திங்கிறதுக்கு விளக்கம் கேட்டேன். எனக்கு யாராவது ஐடியா கொடுக்குறீங்களா? எனக்கு வேணும், நீங்க ஐடியா கொடுக்கலாம். ஆனா நானும் யாருக்கு கொடுக்க முடியாது ஐடியானா தேவனுக்கு கொடுக்க முடியாது. எதுக்கு இந்த பாயிண்ட் வைக்கிறார் நான் அப்புறம் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் 2, முதல் கொஸ்டின்,
எனக்கு புத்தி சொல்லட்டும். செகண்ட் கொஸ்டின், என் படைப்புகளை வைத்து நான் கேட்ட கேள்விக்கு அவர்கள் என்ன சொல்லட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் யோபு எடுத்துக்கலாம் இந்த சினாரியோவில். ஏன்னா இந்த கொஸ்டின் டைரக்டாக தேவன் கேட்டது யோபு கிட்ட. ஸோ யோபு கிட்ட தேவன் என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாருன்னா, எனக்கு புத்தி சொல்ல நீ தயாரா? தட் மீன்ஸ் எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நீ தயாரான்ட்ட. இந்த கேள்வி ஏன் தேவன் மனசுல வருதுன்னா, இப்ப தேவன் யோபு கொண்டு அப்படி நிறுத்தியிருக்க. இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப யோபு முதல் இருந்ததை விட இம்ப்ரூவ் ஆயிருக்காரா இல்லையா? என்ன நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். பேசாம அமைதியா இருக்கிறது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். சூப்பருங்க, அருமையான பதில். அது மட்டும் முடியாது. என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, தேவனை பத்தி முதல் தெரிஞ்சதை விட நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சிட்டாரா இல்லையா? தேவ நீதி எப்படி செயல்படுன்னு முதல் இருந்ததை விட நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டார். அப்படின்னா நல்லாவே தேவனை பத்தியும் தேவ நீதியை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டார். கரெக்டுங்களா? இதோட கொஸ்டின், யோபு இப்ப தேவன் இந்த கொஸ்டின் கேட்கிறப்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து நிக்கிறார் இல்லையா? உடலுள்ள நிறைய பிரச்சனை இருக்கு உடம்புல, ஆனா மனசுல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட காட்ஸ் ஜஸ்டிஸை புரிஞ்சு வந்து நிக்கிறார் இல்லையா? இந்த நிலைமைக்கு யோபு வருவதற்கு யார் காரணம்? சகோதர செயல பதிலே வரல. இந்த நிலைமைக்கு யோபு இம்ப்ரூவ் ஆகி வந்து நிக்கிறதுக்கு யார் காரணம்? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்ப தேவன் என்ன கேட்கிறாருன்னா, யோபு நான் ஒண்ணு பண்றேன், நீ தான் என்னை தப்பு சொல்றீல, நான் பண்ணத நீ தப்பு சொல்ற. நீ தப்பு சொன்னதுக்கு அப்புறம் கூட இப்ப நான் பார்க்கறேன் நீ முன்னேறி இருக்க. இப்ப நான் சொல்றேன், எனக்கு நீ ஐடியா கொடுக்குறியா? என்ன ஐடியானா, உன்னை பழைய மாதிரியே கொண்டு போயிடுறேன். எப்படி? சர்டிபிகேட், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன் சொன்ன இல்லையா? அப்ப நீ நல்லா சந்தோஷமா இருந்து இல்லையா? குடும்பத்தோட சந்தோஷமா சொந்த வீட்டில் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து இல்லையா? அதே நிலைமை கொண்டு விட்டுறேன். ஆனா அந்த நிலைமையில என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இப்ப தெரியும். இப்ப நீ என்ன பண்ணுனா, நான் உன்னை கொண்டு பழைய நிலைமையில விட்டுறேன். நீ இப்ப எப்படி நிக்கிறியோ அந்த மாதிரி என்னென்னலாம் செஞ்சா இம்ப்ரூவ் ஆகி வந்து நிப்பேன்னு எனக்கு ஐடியா கொடுக்குறியா? கேள்வி புரிஞ்சா புரியலையா? என்னென்னலாம் செஞ்சா நான் இல்லாம நீ இம்ப்ரூவ் ஆயிருப்பேன்னு எனக்கு ஆலோசனை சொல்லு. ஏன் இந்த கொஸ்டின் கேட்கிறாரு? அவர் செஞ்சதா யோபுக்கு பிடிக்கலையா முன்னாடி? இப்ப யோபு தேவன் எந்த கண்டிஷன் கொண்டு வர்றாருன்னா, நான் என்னென்னலாம் உனக்கு பிடிக்காதோ செஞ்சனோ அதுதான் உன்னை இம்ப்ரூவ் பண்ணிருக்கு. நான் செய்யறப்ப உனக்கு பிடிக்கல, ஆனா நீ இம்ப்ரூவ் ஆயிட்ட, என்னை குற்றம் சொல்ற. இப்ப நான் என்ன பண்றது தெரியுமா? உன்னை பழைய கண்டிஷனுக்கு கொண்டு போயிடுறேன். நீ என்ன பண்ணுனா, இதே மாதிரி இம்ப்ரூவ் ஆகி வந்து நில்லு. அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இன்வால்வ் ஆக மாட்டேன். என்ன ஹெல்ப் பண்றேன்னா, நீ சொல்றது நான் உனக்கு பண்றேன். நீ என்னென்னலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உன்னை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீ சொல்ல போறியோ அதை பூரா கேட்டு நான் உனக்கு பண்றேன். நீ இதே மாதிரி வந்து நிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, முடியுமா? பதில் சொல்ல முடியாது, நிக்க முடியாது. அப்படின்னா தேவனுடைய ஆலோசனை ஒரு மனுஷனை எப்படி மாற்றணும்னு தேவன் நினைக்கிறாரோ அதை மாற்றுவதற்கு தேவன் எடுக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் மனுஷனால் தேவனுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சவங்களுக்கு யோபு கிட்ட. செகண்ட் யார்கிட்ட வந்துடலாம்? நியூ கிரியேஷன். ஒரு பிக்சர் போடுற யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பிக்சர் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க இல்லையா? அங்க உடனே பாருங்க, அங்கே பார்க்காதீன்னு அங்கே தான் பார்க்குறது. இப்படி எண்ணி பாருங்க கொஞ்சம். இப்போ எக்லிஷா வந்து உட்காந்துருக்கோம். இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா நம்ம லைஃப்ல? இப்போ நீங்க உட்காந்துருக்கிற இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு சூப்பர் ஸ்டேஜ் இல்லையா? இருக்கா இல்லையா? அது மோசமான ஸ்டேஜ், அது அப்படித்தான் இருக்கும் போல் இருக்குது. அருமையான ஸ்டேஜ். இந்த நிலைமைக்கு நாம வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு யார் காரணம்? பதில் வரல சரியா? யாராவது சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? தேவன் என்னென்னலாம் பண்ணாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கொண்டு வந்து நம்மளை வித் ஃபுல் நாலேஜ் ஆஃப் காட், தேவனுடைய நீதியை புரிய வச்சு, தேவனுடைய வல்லமையை புரிய வச்சு நம்மளை கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சது யாருன்னு கேட்கிறேன். தேவன். தேவன் என்ன பண்ணார்? நம்மளை சத்தியம் கொடுத்தார். அவ்வளவுதான், முடிச்சது. அவர் வேலை முடிச்சது, அவ்வளவுதான். சத்தியத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டார் இங்க ஊருக்கு. என்ன கொடுத்தாரு? பாடுகள் கொடுத்தாரு. வேற சகோதர ஐக்கியத்தை கொடுத்தார். சூப்பர். அப்புறம் வேற நான் சொல்லட்டுங்களா? ஏகப்பட்ட சோதனைகள், ஏகப்பட்ட தியாகம் நம்மளும் பண்ணிருக்கோம்ல. தியாகம் பண்ணாம யாரும் வந்து உட்காரல. என்ன தியாகம் பண்ணும் தேவன் சொல்லி கொடுத்தார். தியாகம் பண்ணும். ஒரு கேள்வி சொல்றது உண்மை இல்லைங்களா? எதெல்லாம் தியாகம் பண்ணும் தேவன் சொன்னாரோ நம்ம எல்லாத்துக்கும் அது ஈக்குவல் கிடையாது, காமன் கிடையாது.
அவங்கவுங்களுக்கு என்னென்ன விஷயம் ஆகாதுன்னு செய்யன்னு சொன்னாரோ அதை விட்டோம். தேவன் சத்தியத்தை கொடுத்தாரு, ஞானஸ்தானம் கொடுத்தாரு, உடன்படிக்கை செஞ்சாரு. அதுக்கப்புறம் சத்தியத்துக்குள்ள வந்தோம், அடுக்கடுக்கான பாடுகளை கொடுத்தாரு. பட் இதெல்லாம் இந்த பாடுகள்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம எந்த வருஷம் எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு பிறக்கணும்னு யார் தீர்மானிச்சா? மாறி பிறந்திருந்தா என்ன இருக்கும்? மாறி பிறந்த என்ன இருக்கும்னா, இந்த வாய்ப்பு நமக்கு இல்லாம கூட என்ன இருக்கலாம், போயிருக்கலாம். எந்த ஊர்ல பிறக்கணும்னு யார் தீர்மானிச்சா? எக்லீசியாவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்திருந்தா என்ன இருப்போம்? சத்தியமே நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப யார் தீர்மானிச்சா? தேவன். அப்ப பாருங்க, சோதனைகள் எப்ப பிறக்கணும், எப்ப நம்ம சத்தியத்துக்குள்ள வரணும், எப்படி சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் கொடுத்த ஏற்பாடுகள் என்னென்ன, இது எல்லாமே யார் நமக்கு சூஸ் பண்ணி கொடுத்ததுன்னா தேவன். நம்மளும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், தேவன் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு. இப்ப தேவனை பார்த்து நம்ம யாராவது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டத்துக்கோ துன்பத்திற்கோ போராட்டத்திற்கோ சோதனைக்கோ ஏன் தேவனே அப்படி பண்றீங்கன்னு கேட்டா, இப்ப தேவன் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன, கேட்குற கேள்வினா, நான் என்ன பண்றேன்னா அப்படியே ரிவர்ஸ் போயிடலாம். எங்க போயிடலாம்? பாபிலோனுக்கு ரொம்ப ஆசை போல் இருக்குது. அப்படியே நேரம் எங்க போயிடலாம்னா, நீங்க தாயின் வயிற்றுல இருந்து பிறப்பதற்கு முன்னாடி எங்க இருந்தீங்களோ தெரியாது, அங்க போயிடலாம். அங்க போயிட்டு நீங்களா பிறந்து, நீங்களா வளர்ந்து, நீங்களா சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு, நீங்களா பாடுபட்டு, நீங்களா சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்ப உட்கார்ந்துருக்கிற நிலைமைக்கு உங்களால உட்கார முடியுமா? அப்படின்னு இதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்படின்னா வெறும் கஷ்டப்படுறது பிரச்சனை இல்லை, தேவன் சொல்லும் போது கஷ்டப்படணும். சாக்ரிஃபைஸ் பண்றது பெரிய விஷயம் இல்ல, தேவன் சொல்ற விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதெல்லாம் பிளான் பண்ணி கரெக்டா தேவன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரார். வந்துட்டு இப்ப நம்மளை பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, சே, பழைய கால வாழ்க்கையை கம்பேர் பண்றப்ப நம்ம இப்ப எப்படி இருக்கோம், எவ்வளவோ ஒரு மேலான நிலைமையில் இருக்கோம். இதுக்கெல்லாம் யார் காரணம்னா தேவன் மட்டும்தான் காரணம். தேவன் கேட்குற கேள்வி, நான் உங்களை கொண்டு பழைய லெவலில் விட்டுறேன், என்னுடைய இன்வால்மெண்ட் இல்லாம உங்களால், இங்க இருக்கிற யாராவது நெஞ்சத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய இன்வால்மெண்ட் இல்லாம இன்னைக்கு இந்த இடத்துல நம்மளால உட்கார்ந்துருக்க முடியுமா? அப்ப தேவனுடைய இன்வால்மெண்ட் என்ன தெரியுமா? பேப்டிசம் எடுத்தோன்னு வேலை போச்சு பாத்தீங்களா? போகல, ஆசீர்வாதம். பேப்டிசம் எடுத்தோன்னு குடும்பத்தில் ஒரு நபரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு பாத்தீங்களா? பேப்டிசம் எடுத்தோன்னு உடல் அளவில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் எதுக்குன்னா இப்படி கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு தான். ஆனா சம்டைம்ஸ் நம்ம எப்படி பார்த்துறோம்னா, அந்த சூழ்நிலைகளையும் அந்த போராட்டங்களையும் அந்த துக்கங்களையும் எப்படி பார்க்குறோம்னா, தேவன் ஏன் எனக்கு இதை அனுமதித்தார்? இது மற்றவங்க பார்த்தா தப்பு இல்லை, நம்ம பார்த்தா அதுக்கு பேருன்னு கேட்டீங்கன்னா அநீதி. ஏன் தேவன் இதெல்லாம் பண்றாரு? இப்ப எப்படி இங்க உட்கார்ந்து இருக்கிறோமோ அதே மாதிரி தேவன் நாளைக்கு நம்மளை எங்க கொண்டு உட்கார வைக்க போறாருன்னா, த்ரோன், சிங்காசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு தேவன் நான் விரும்பினதை மட்டும்தான் பண்ணணும்னு யாராவது சொல்ல முடியுமா? தேவன் எனக்கு பிடித்ததை மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? அல்லது யாரோ ஒருத்தர் தேவனே என் லைஃப்ல நான் சிங்காசனத்தில் போய் உட்கார்றதுக்கு எனக்கு இந்தந்த சோதனையெல்லாம் கொடுங்கன்னு அவருக்கு ஆலோசனை கொடுக்க முடியுமா? அதான் தேவன் கேட்கிறாரு, எங்கூட நீங்க வழக்காட வரலாம். கொஸ்டின் நம்பர் 1, உங்க வாழ்க்கையில இப்ப நான் பண்ணி இருக்கிற மாற்றத்தை பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிற இந்த நிலைமைக்கு வருவதற்கு நீங்க ஐடியா கொடுத்தீங்களா அல்லது நான் செஞ்சேனா? நான் தான் செஞ்சேன், தேவன் தான் செஞ்சார். அப்ப தேவன் செய்யறது எல்லாமே நம்ம எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு மறைமுகமான ஆசீர்வாதத்துக்கு தான். அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு சொன்னா நம்ம லைஃப்ல நம்மளால பிளான் பண்ணி கண்டிப்பா இங்க போய் என்ன பண்ண முடியாதுன்னா உட்கார முடியாது. யார் கூட உட்கார முடியாது, எங்க போய் உட்கார முடியாது. வாசிக்கலாம், ரோமர் 8:17. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்து கூட எல்லா மகிமையும் ஷேர் பண்ண போற ஒரு வாய்ப்பு யார் கிடைக்கும்? நம்ம கிடைக்க போகுது. அடுத்து நெக்ஸ்ட், கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படி அவரோட கூட பாடுபட்டால் அப்படியா. அந்த கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும் இருக்கு இல்லையா? அந்த அப்படியாகும் அப்படிங்கிற வார்த்தையினுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ற விஷயம். அந்த எங்க போய் சேரணுமோ அங்க சேர போற விஷயத்துக்கு தேவன் அனுமதிக்கும் சூழ்நிலைகளை நாம் ஒரு காலம் குற்றம் சொல்லக்கூடாது. நான் தரக்கூடிய எல்லா சோதனைகளும் உங்களை சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்காக. சிங்காசனம் வேணுமா வேண்டாமா? வேணும். அப்படின்னா நான் செய்யறத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்.
நான் செய்யறத சரியா நீங்க புரிஞ்சுக்காம விட்டாச்சுன்னா லாஸ் யாருக்குன்னா உங்களுக்கு தான். அதை யோசிக்க வைக்கிறதா தேவன் இந்த கேள்வி கேட்கிறாரு. ஒருவேளை எனக்கு உங்களால் புத்தி சொல்ல முடியுமா? செகண்ட் கொஸ்டின், என் படைப்புகளை வைத்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? என்னென்ன கொஸ்டின் கேட்டாரு தேவன்? பூமியின் அஸ்திபாரத்தை யார் அமைத்தது? கடலுக்கு எல்லையை யார் நிர்ணயித்தது? நட்சத்திரங்களின் பாதையை யார் ஒழுங்குபடுத்தியது? காட்டுக்கழுதை பிரசவ காலம் யார் நிர்ணயித்தது? கேள்வியே பாருங்க, பயங்கரமா எங்கெங்கயோ போயிட்டு வருது. காட்டுக்கழுதை உன்னால் விடுதலையாக்க முடியுமா? நான் கொடுத்த விடுதலையை உன்னால கொடுக்க முடியுமா? காட்டுக்கழுதைக்கு இருக்கக்கூடிய பலம், அதே மாதிரி காண்டாம இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பலம், எல்லா விஷயத்தையும் தேவன் கொஸ்டின் கேட்டார். கழுகு, பருந்து, எல்லாத்தையும் நான் வச்சு ஒரு கேள்வி கேட்டேன்ல. இந்த ரெண்டு கேள்வி, இந்த கேள்விக்குனால பதில் சொல்ல முடிஞ்சா, அல்லது உன் லைஃபை நீ எப்படி அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கு நான் இல்லாம முன்னால் அமைச்சுக்க முடிஞ்சா, அல்லது உங்க லைஃபை நீங்க எப்படி அமைச்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஆலோசனை சொல்ல நீங்க தயாரா இருந்தா வாங்க, எங்கூட நீங்க என்ன பண்ணலாம், வழக்காடலாம். ஒன் டே தேவனே நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க லைஃப்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஒன் டே தேவனை பார்த்து, தேவனுக்கு ரொம்ப ஓவரா பண்றீங்க, அதனால என்ன பண்ணீங்கன்னா இந்த ஒரு நாள் மட்டும், நான் சொல்ற இந்த ஒரு நாள் மட்டும் நான் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, நான் முன்னேறதுக்கு, நான் சபையாகிறதுக்குரிய முன்னேற்றங்கள் என் வாழ்க்கையில் வர்றதுக்கு ஒரு நாள் மட்டும் தேவனே என் லைஃப்ல இன்வால்வ் ஆகாம இருக்கிறீங்களா? கேட்க முடியாது. இப்படி கேட்கலாமா பாருங்க. தேவனே ஒன்று பண்ணுங்க, ஒரு நாள் மட்டும் நான் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, நான் வந்து சபையா போறதுக்குரிய ஓட்டத்தை நான் ஓடுறதுக்கு ஒன் டே மட்டும் எனக்கு என்ன பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு பேப்பர்ல எழுதி தரேன், அதை பண்றீங்களா? கேட்கிறாரு. எழுதி தர முடியுமாப்பா? முடியாது இல்லையா? அப்ப என்னோட உன்னால என்ன ஆட முடியாது, வழக்காட முடியாது. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுடைய அர்த்தம் தான். என் படைப்புகளை வைத்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல். ஸோ இப்போ நெக்ஸ்ட் யோப் என்ன பண்ண போறாரு? நம்ம என்ன பண்ண போறோமோ அந்த அவரும் பண்ண போறாரு. என்ன பண்ண போறாரு? உடனடியாக யோப் என்ன பண்ண போறாருன்னா, தன்னை அர்ப்பணாக உணர்தல். நான் ஒண்ணுமே இல்லைங்கிறது என்ன பண்ண போறாரு, உணர போறாரு. எப்ப? தன் வாழ்க்கையில் வந்த ஒரு முன்னேற்றம் தேவனால் தான் வந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, தன்னுடைய முன்னேற்றத்துக்காக தேவன் செஞ்ச விஷயங்களை நியாயம் என்று ஒரு மனுஷன் ஒத்துக்கொள்ளும் போது அவன் தன்னை முதல்ல என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அர்ப்பணாக எண்ணுவான். இப்போ நம்மளாம் எந்த கேட்டகரியில் இருக்கணும்? உண்மையான நேச்சுரலி நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கணும்? அர்ப்பணாக தான் இருக்கு. அர்ப்பணம் என்னன்னைக்கெல்லாம் இருக்கணும்? எல்லா நாளுமே. எல்லா நாளுமே அர்ப்பணம் இருக்கணும். என்ன அர்த்தம்னா, எல்லா நாள்லையுமே தேவன் செய்யக்கூடிய விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கணும். அவ்வளோ, அது மட்டும் போதும் நமக்கு. வாசிக்கலாம். யோபு 40:3. யோபு 40:3. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு தேவையான விளக்கம் இந்த வசனத்துல என்னன்னா, அப்பொழுது, எப்பொழுது தேவன் அர்ப்பணமாக எண்ணும் பொழுது, அப்பொழுது கட்டாயமா இந்த பதில் சொன்னவங்களுக்கு ஒரு கேட்காத வாங்கி கொடுத்து ஆகணும். எப்பொழுது, எப்பொழுதுன்னு இந்த ரெண்டு கேள்வி தேவன் வச்சார் இல்லையா? இந்த ரெண்டு கேள்வி யாருக்குள்ள போயிருச்சு? இப்ப யோபுக்குள்ள போயிருச்சு. இப்போ ஆக்சுவலா யோபு இம்ப்ரூவ் ஆயிட்டார், இல்லைன்னா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் உள்ள போனோன்னு உணர்ந்துக்கிறாரு. உணர்ந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது. அப்பொழுது என்ன அர்த்தம்னா, யோபுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். இது வரைக்கும் யோபு புஸ்தகத்துல யார் யாரோ பேசி பார்த்தாங்க, வராத ஒரு மாற்றம் இப்ப யாருடைய மனசுல வந்திருக்குன்னா யோபுடைய மனசுல வந்திருக்கு. ஸோ இப்ப யோபு உடனே என்ன பண்ண போறாருன்னா, தேவன் கேட்ட ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்ல போறாரு இல்லையா? எந்த ரெண்டு கேள்வி கேட்டார் தேவன்? சர்வ வல்லவரோடு வழக்கு, அதான் கேட்டாரு. எனக்கு ஆலோசனை கொடுப்பவன் யார்? நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவன் யார்? அதுக்கு இப்ப பதில் கொடுக்க போறாரு இல்லையா? அப்படிதான் இருக்கு வசனம் பாருங்க. அப்பொழுது, நல்ல தமிழ் கட்டதா இருக்கு. அப்பொழுது, எப்பொழுது? மனம் மாறின பின்பு அல்லது தாழ்மைப்படுத்தின பின்பு யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக. பிரதியுத்தரமாக என்ன அர்த்தம்? பதில் சொல்ல போறாரு அர்த்தம். அப்படி என்ன பண்ண போறாரு இப்ப யோபு? அடுத்தது பதில் சொல்ல போறாரு. பதில் தான் சொல்ல போறாரு, ஒன்றும் மாற்றமே இல்லை. ஆனா இது ஆக்சுவலா யார் சொல்ல வந்த பதில்னா தேவன். இது வரைக்கும் யோபுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு யோபு கிட்ட தேவன் சொன்ன அத்தனை விஷயத்தையும் ஒரே வசனத்துல யோபு திருப்பி பேசுறாரு. இது யாருக்காக தெரியுமா? நமக்காக தான். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தலைக்கு மேல இருக்கலாம், ஆனா பிரச்சனைகளுக்கெல்லாம் மேல தேவன் இருக்காருன்னு யார் உணர்றாங்களோ அவங்களுக்கு இந்த வார்த்தை சூப்பரா பொருந்தும்.
எப்பேற்பட்ட பிரச்சனையும் தேவனுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையும் தேவனுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சோம்னா யோபுடைய கண்டிஷனுக்கு வந்துடலாம். ஸோ யோபு இப்போ என்ன சொல்ல போறாருன்னா வாசிக்கலாம். யோபு 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோபு 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ நான் நீசன். வாட் இஸ் த மீனிங்? நான் ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி 30 சாப்டர் பேசியிருக்கிறேன். சரக்கெல்லாம் எங்க இருந்துச்சு? உள்ள இருந்துச்சு. உள்ள இருந்த சரக்கு பூரா எடுத்து என்ன பண்ணிட்டேன்? நான் ஃபுல்லா பேசிட்டேன். இப்ப என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமில்லை. நெக்ஸ்ட். நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன்? என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் வரல பிராக்டிகல் டெமான்ஸ்ட்ரேஷன். ஒரு தடவை எல்லாம் இந்த வசனத்தை சொல்லிடலாமா? நம்ம லைஃப்ல டெய்லி பண்ண வேண்டிய விஷயம் தான். காலைல எந்திரிச்சோன்னா முதல்ல சொல்ல வேண்டியது இதோ நான் நீசன். ஒண்ணுமே நடக்கல, எதுக்கு சொல்லணும்? ஒண்ணுமே நடக்காட்டியும் சொல்லணும். ஏன்னா இதான் நடக்கும். அப்ப இதை அப்ளை பண்றதுக்காக சொல்லணும். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை. அடுத்த பாயிண்ட், என் கையினால் வாயை நான் என்ன பண்ணிக்குவேன்? பொத்திக் கொள்வேன். ஸோ முதல்ல எங்க வரலாம்னா நான் நீசன். இங்கிலீஷ்ல ரோதராமில் எப்படி இருக்குன்னா ஐ ஆம் ஆஃப் நோ அக்கௌண்ட். அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லை அப்படி வேணா எடுத்துக்கலாம், பேச்சு வழக்குக்காக எடுத்துக்கலாம், புரியறதுக்காக. என் அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் என் அக்கௌண்ட் தான். எப்படி இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் ஒண்ணுமில்லாம போச்சு? இப்படி பேசினார் பேர். அதெல்லாம் 3 நண்பர்களை பட்ட பாடுறதுக்கு பாரு இவர்கிட்ட சிக்கி. கடைசியில் 3 பேர் திட்டு வாங்கிட்டு தான் போனாங்க. இன்னும் போகல, அங்கதான் இருக்கிறாங்க. தேவனும் பேச போறாரு. இந்த 3 நண்பர்களும் பேசும்போதும் எலிகோ பேசும்போதும் பேசிக்கிட்டே இருந்தார் யோபு. இப்ப என்ன சொல்றாருன்னா ஐ ஹவ் நோ அக்கௌண்ட். அப்படின்னா யோபுடைய மனமாற்றம் தான் இது காரணம். ஒரு லைன்ல சொல்லுங்க பார்க்கலாம், யோபுக்குள் வந்த மனமாற்றம் என்ன? நான் நீதிமான் இல்லை. சூப்பர், அருமையான பதில். வேற ஏதாவது பதில்? அதே ஆரம்பிக்கிறப்ப எல்லாரும் கோரஸ் ஆரம்பிக்கிறது வண்ணுங்கிறப்ப தேவன் என்ன செஞ்சாலும் கரெக்டா இருக்கு. நல்ல மனமாற்றம். சூப்பர். அடுத்தது நெக்ஸ்ட். இப்ப இவர் கஷ்டப்பட்டு இருக்காரு, உடம்பெல்லாம் புண்ணு. அப்படியே யோபு இந்த புண்ணை பார்த்திருப்பாரு. இந்த வார்த்தையை சொல்லும் போது, இந்த வேர்டு சொல்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த புண்ணை பார்த்திருப்பாருல. பார்த்துட்டு தான் இதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை அப்படின்னு. என்ன இந்த புண்ணு இருக்கான்னு காமிச்சிருக்கலாம்ல தேவன்ட்ட. இந்த பாருங்க புண்ணு இருக்க, அக்கௌண்ட்ல இருக்க, கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த புண்ணு உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய வேதனைகள் இது எல்லாமே என்னுடைய எதிர்கால ஆசீர்வாதத்துக்கு என்பதை நான் புரிந்து கொண்டேன். இப்ப நான் படுற அத்தனை கஷ்டமும் துன்பங்களும் எல்லாம் சகிப்புத்தன்மை இல்லாம நான் பேசிட்டேன், நிறைய பேசிட்டேன். ஆனா இப்ப தேவன் எனக்கு என்ன புரிய வச்சிருக்காருன்னா சகிப்புத்தன்மையை புரிய வைக்கல. இதை சகிக்காட்டியும் நான் தான் அனுபவிச்சாகணும். ஆனா அனுபவிக்கிற எனக்குள்ள என்ன தோணுதுன்னா முதல்ல பெயினா இருந்துச்சு, வலி இருந்துச்சு. இப்ப இந்த புண்ணு எனக்கு வலிக்க மாட்டேங்குது. என்ன சொல்லி கொடுக்குதுன்னா இந்த புண்ணு தான் நாளைக்கு எனக்கு தேவன் கொடுக்க போற ஆசீர்வாதம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே. எப்படி யோபு இதை புரிஞ்சுக்கிட்டார்? ஒண்ணு, தேவனுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டார். ஃபர்ஸ்ட் புரியல, அப்புறம் ஒரு கேள்வி கேட்கும்போது, ஏன்னா இப்படி இருந்த யோபு இப்படி மாறிட்டாங்கிறது யோபுவே நம்ப மாட்டார். அந்த மாற்றத்தை யோபுக்குள்ள தேவன் கொண்டு வந்தார். நெக்ஸ்ட், தன் அறிவின் வரம்பை உணரும் போது. நமக்கெல்லாம் தேவனை பத்தி எவ்வளவு தெரியும்? அருமையான பதில். ஒண்ணுமே தெரியாதா? கொஞ்சம் தெரியும். அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா சில சமயத்தில் நம்ம பேசுற பேச்சு தேவனுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியும் நமக்கு தான் எல்லாம் தெரியுற மாதிரி. அது அப்படியே ஆப்போசிட்டா மாறுது. தன் அறிவின் வரம்பை உணரும் போது. நெக்ஸ்ட் பாயிண்ட், தன் பாவத்தையும் தன் குறைகளையும் காணும்போது. நம்ம ஆக்சுவலா அப்படிதான் இருக்கிறோம் அதை கண்டுபிடிக்கும் போது. அடுத்தது, தேவனுடைய திட்டம், காட்ஸ் பிளான் இன் மீ, எங்கிட்ட செயல்பட்டிருக்கிற தேவனுடைய திட்டம் என் புரிதலை விட உயர்ந்தது என்பதை புரிந்து நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறனோ அதை விட தேவன் என்னை பெருசா நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம்னா யோபு சொன்ன மாதிரி இந்த கஷ்டம் துன்பம் எல்லாம் எனக்கு வழி இல்லை, எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால. இது ரெண்டுமே எப்போ ஆப்போசிட்டா இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா தேவனுடைய நீதி, அது ஆல்வேஸ் ரைட். இந்த பக்கம் இருக்கிறது யோபுடைய குற்றச்சாட்டுகள்.
ஒரு 10 அதிகாரத்துக்கு முன்ன போய் யோபுகிட்ட கேட்டிருந்தோம்னா எது கரெக்ட்னு சொல்லியிருப்பாரு. என்னுடைய குற்றச்சாட்டுகள் தான் கரெக்ட். அதனாலதான் அவருக்கு என்ன தெரியலனா தேவ நீதி சரின்னு தெரியல. இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு? தேவ நீதியுடைய தரம் தெரிஞ்சிருச்சு. தேவ நீதி எப்படி செயல்படும் தெரிஞ்சிருச்சு. தேவ நீதியின் குவாலிட்டி தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அடுத்த நெக்ஸ்ட் என்ன தெரியுதுன்னா, என் குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரெண்டு ஆப்போசிட். என் குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உண்மையா சொல்லப்போனா தேவன் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவாருங்கிற விசுவாசம் இருக்கிறவங்க என்னைக்கும் யாரையும் தன்னிமித்தமாக குற்றம் சாட்டவே மாட்டாங்க. குற்றச்சாட்டு வந்துச்சுனாலே தேவனை சரியா புரிஞ்சுக்கல. சரி, ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்க, கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? யோபு, என் கையை வாயின் மேல் வைக்கிறேன். எதற்காக? தண்ணி குடிச்சுக்கிறேன், கொஞ்சம் இருங்க. எதுக்காக? சிஸ்டர்ஸ் எல்லாம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன்? பேச மாட்டேன். இதே யோபு ஒரு 10 சாப்டருக்கு முன்னாடி, வேண்டாம் 3-4 சாப்டருக்கு முன்னாடி போய் வேற யாராவது வாயில கை வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருப்பாரு? எடை கைய. இப்ப என்ன சொல்றாருன்னா, வேற எந்த கையும் வர வேண்டாம், என் கையே போதும் க்ளோஸ் பண்ணிட்டார். அப்ப இந்த பொண்ணு, ஐயோ புண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாயில கை வச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? இதை பார்த்தா வலிக்குது, பெயினா இருந்துச்சு. இந்த பெயின்ல நான் என்னை மறந்து போய் தேவனை தெரியாம ஒரு வார்த்தை வலிக்குதேன்னு சொல்லிட்டேன்னா தேவனுக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்குது. அதனால நான் என்ன பண்றேன் தெரியுமா? க்ளோஸ் பண்ண. இப்ப சொல்லுங்க, எப்ப யோபு ஆக்சுவலா வாயை க்ளோஸ் பண்ணிருக்கணும்? எலிப்பாஸ் நிச்சயமாக ஏதோ பாவம் செஞ்சிருக்கிற, இல்லாட்டி உனக்கு இந்த கேஸ் வராது. அப்ப டக்குன்னு என்ன பண்ணிருக்கணும் யோபு? அவர் வாயை க்ளோஸ் பண்ணார். யோபு வாயை க்ளோஸ் பண்ணார். யார் வாயினா? எலிப்பாஸ் வாய். நம்மளும் அப்படித்தான். இல்ல பிரதர், உங்களுக்கு இந்த காரணத்துக்கு அது வந்திருக்கு, வாயை மூடுங்க நீங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு வந்தாதான் தெரியும் கஷ்டம். அடுத்தது, தேவன் நீதிமான், அவர் காரணமின்றி யாரையும் துன்பப்படுத்த மாட்டாரு. நீ குற்றமற்றவன் கிடையாது, உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு சொன்னப்ப டப்புன்னு என்ன பண்ணார்? அவர் வாய் க்ளோஸ் பண்ணிட்டார். இந்த பக்கம் யாருங்க இருக்கிறது? சோப்பர். அவர் என்ன சொன்னாரு? உன்னை விட பெரிய பாவக்காரர். அவர் கொஞ்சம் ஓவர டென்ஷன் ஆயிட்டார். உன்னை விட மோசமான ஆள் யாருமே கிடையாது தெரியுமா? அதனால நீ என்ன பண்ணுனா, தேவன்கிட்ட மன்னிப்பு கேளு, உன்னை சரி பண்ணிடுவார். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வாயை க்ளோஸ் பண்ணிட்டார். நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இப்படி யாராவது பேசினாலோ அல்லது இப்படி ஏதாவது சூழ்நிலை வந்தாலோ நாம வாயை பொத்திடுவோம். யாருடைய வாய்னா, ஒன்று பேசுறவங்க வாயை அல்லது சூழ்நிலையின் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வாயை திறந்து வழக்கம் போல பேசிக்கிட்டே இருப்போம். இப்போ யோபு என்ன சொல்லிட்டாருன்னா, இனிமேல் வேற யாரு என் வாயை க்ளோஸ் பண்ண வேண்டாம். நான் என்ன பழகிட்டேன்னா, என் வாயை நான் எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு பழகிட்டேன். சரி, இப்போ இந்த சப்ஜெக்ட் யாருக்கு? யோபுக்கு, நமக்கு. சரி, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்தா, ஒரு சோதனை வந்தால் என்ன செய்ய வேண்டும்? சரியா பதில் வராத காரணத்தால் சகோதரிடம் வருகிறேன். என்ன செய்ய வேண்டும்? வாயை பொத்திக் கொள்ள வேண்டும். வேற யாராவது க்ளோஸ் பண்ணுவாங்களா? அப்படின்னு எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்னா, இம்மிடியேட்டா ஒரு சோதனையோ துன்பமோ துக்கமோ போராட்டம் வந்தா டக்குன்னு என்ன பண்ணிக்கோன்னா வாயை க்ளோஸ் பண்ணிக்கணும். வாசிக்கலாம். 39ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். 39ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். நீங்க தான் இதை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், அதனால நான் எதை திறக்க மாட்டேன்? வாயை திறக்க மாட்டேன். நம்ம வாயை நம்ம க்ளோஸ் பண்ணாம இருந்து என்ன பண்ணோம்னா, நம்ம வாயை க்ளோஸ் பண்றதுக்கு பதிலாக மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம வழக்கம் போல பேசிட்டு இருப்போம். ஸோ இங்க ஒரு அடையாளமான செய்கை தான் அது. அந்த செய்கை என்னன்னா, இனிமேல் உங்க வாயை என்ன பண்ணிக்கோங்க, பேசாம வாயை க்ளோஸ் பண்றது பெரிய விஷயம் இல்லை. வாயை க்ளோஸ் பண்ணாலும் உள்ள இருந்து பேசுவோம், அதே க்ளோஸ் பண்ணும். அதான் முக்கியமான விஷயம். தேவன் என்ன செஞ்சாலும் கரெக்டா இருக்குங்க, அவ்வளவுதான். என்ன செஞ்சாலும் கரெக்டா இருக்கும்ல, அப்ப என்ன செஞ்சாலும் என்ன பண்ணணும்? ஆமா. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். சில சமயத்துல பிரச்சனை வரத்தாப்ப செய்யும், ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரமா? அவர் காத்துட்டு இருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா தேவன் செய்ய வேண்டிய நல்லதை செய்வாரு.
அந்த நல்லது செய்யறதுக்கு முன்னாடி தேவன் நம்மளை மாத்துற விஷயத்தை மாற்றும் போது அவர் செய்யற செய்கைகளை போய் அவர்கிட்டயே குற்றம் சொல்லாதீங்க. பிரேயர்ல தேவன்கிட்ட போய் நம்ம சோதனைக்காக ஜெபம் பண்ணது இல்லையா? சோதனைகள் வரும்போது தேவனிடத்தில் ஜெபம் பண்ணது இல்லையான்னு கேட்குறேன். என்னன்னு சொல்லி பண்ணியிருப்போம்? தேவனே நான் உங்களோட ஹெல்ப் பண்றேன், தேவனே இந்த சோதனையிலிருந்து இல்லையாமா தாங்குவதற்கு என்ன கொடுங்க எங்களுக்கு விளங்கு அப்படின்னா கரெக்ட். தேவனே தேவனே எனக்கு இந்த சோதனை கொடுத்துட்டீங்க, வெளியே சொல்ல முடியாது, நம்ம 2 பேர் மட்டும் பேசிக்கலாம். என்னன்னா எப்படியாவது இந்த பிரச்சனையில என்ன என்ன பண்ணுங்க, எப்படியாவது பிரச்சனையில இருந்து காப்பாத்திடுறேன். ஆனா உன்னை சபையா மாத்துறதுக்கு நான் வச்சிருக்கிற இந்த ஐடியா உனக்கு வேண்டாம்னா வேற ஐடியா எனக்கு வந்து சொல்லுவியா, நான் மாத்திடுறேன். எனக்கு புத்தி சொல்ல முடியுமா? நெவர். இது நல்ல மனசுக்குள்ள வச்சுக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? பேசாம வாயை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுள். ப்ராஃபட்டிக்கலா நிறைய அர்த்தம் இருக்கு இதுக்கு. பூமி எல்லாம் அவருக்கு முன்னாடி எப்படித்தான் இருக்கும்? இதுக்கு அர்த்தம் என்ன? அவருக்கு முன்னாடி யார் எதையுமே என்ன பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செய்ய முடியாது. அட் த சேம் டைம் அவர் செய்யறதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு பூமி ஒரு நாள் ஒத்துக்கும். அன்னைக்கு கம்ப்ளீட்டா மௌனமாயிடும். அன்னைக்கு பூமியே மௌனமாகுதுன்னா இன்னைக்கு யார் மௌனமாகணும்? அப்ப இது வரைக்கும் பேசுனதெல்லாம் தேவனை பத்தி டைரக்டா திட்டல, வர டைரக்டா அவர் போய் குற்றம் சொல்லல, ஆனா இன்டைரக்டா என்ன பண்ணிருக்கோம்? செஞ்சிருக்கிறோமே. அப்ப இதெல்லாம் பேசுனதெல்லாம் எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. அதான் தேவனுடைய கேரக்டர். யோபு 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். ஒரு பெரிய மனமாற்றம். 2 தரமா 25 அதிகாரம் 2 தரம் பேசிட்டேன். எப்படி பேசிட்டேன்? புண்ணை பார்த்து வலிக்குதுன்னு பேசிட்டேன். அது புரிந்து கொள்ள முடியாம இருக்கக்கூடிய நிலைமை. உடம்புல வேதனைகள் இருக்கும்போது வேதனைன்னு பேசிட்டேன், தாங்க முடியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. இப்ப என்ன பண்றேன் தெரியுமா? தாங்க முடியாத அளவுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் அது எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தின் அடையாளம் சொல்லிட்டு மனசார ஏத்துக்குவேன். ஒரு காலம் இனிமேல் நீங்க என்ன கொடுத்தாலும் சரி தேவனே, நான் திருப்பி ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கவே மாட்டேன். இப்படி ஒரு நியூ கிரியேஷன் சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த நியூ கிரியேஷனுக்கு என்ன சரியான பதில்? அது என்னன்னா உண்மையான ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் growth. அவங்களுக்கு எப்படி இந்த வளர்ச்சி வந்துச்சு, இந்த growth எப்படி வந்துச்சு அப்படின்னா, தேவனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. தேவன் ஒரு விஷயத்தை எப்படி செய்வாருன்னு எல்லாத்தையுமே அவங்க படிச்சுட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, பிராக்டிக்கலா அனுபவிச்சிட்டாங்க. அனுபவிச்ச விஷயம் அவர்களை எங்க கொண்டே விடுதுன்னா மெச்சூரிட்டி. இங்க பாருங்க, எல்லாருமே இதை ஏத்துக்கிறோம். தேவன் ஐயோ அவர் பயங்கரமானவருங்க, அவர் வல்லமையுள்ள தேவன், அவருடைய கேரக்டர் 4 கேரக்டர் டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த 4 கேரக்டர் யூஸ் பண்ணி நமக்கு செய்யற விஷயத்தை மட்டும் நம்மளால ஏற்றுக்க முடியல. யார் ஒருவர் கடவுளுடைய இறையாண்மை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க தேவன் எனக்கு செய்யற எல்லாம் நல்லதுன்னு என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க இந்த மெச்சூரிட்டிக்கு போறாங்க. ஸோ இது விசுவாசம், அது கிரியை. 2 சேர்த்து ஒரு வசனம் சொல்லுங்க எனக்கு. கிரி இல்லாத விசுவாசம் என்ன விசுவாசம்? நம்ம பூரா தேவனை பத்தி படிக்கிறதுல எதுக்கு தெரியுங்களா? நம்ம தேவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எதுக்கு தெரியுமா? நம்முடைய நியூ கிரியேஷனுடைய growthக்காக, வளர்ச்சிக்காக. வளர்ச்சிங்கிறது எப்படித்தான் வரும்? வளர்ச்சி என்பது உன்னை அனுமதிக்கும் போது தான் வரும். யார் அனுமதிக்கிறா? தேவன். என்ன அனுமதிப்பாரு? ஆசீர்வாதம் இருக்கும், துன்பங்களும் இருக்கும். 2யுமே ஈக்குவலா ஏத்துக்கிற மனப்பக்குவம் யாருக்கு இருக்கோ அவர்கள் இந்த முதிர்ச்சிக்குள்ள போயிடுவாங்க. அவங்கள போய் யார் என்ன பண்ணாலும் சரி என்ன பண்ணுவாங்க? அவங்கள போய் யார் என்ன பண்ணாலும் சரி, அவங்கள பத்தி யார்கிட்ட போய் என்ன சொன்னாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ இது பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் யோபு நமக்கு காமிச்சிருக்க டெமான்ஸ்ட்ரேஷன். இந்த ஆக்ஷன் தான் யோபுவை மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகுது. வாசிக்கலாம் பாருங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கையோட காத்திருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? இன்னைக்கு சப்ஜெக்டோட தலைப்பு என்னன்னா வாயை பொத்திக் கொள்வது. அதை மட்டும் பண்றதுன்னா போதும், மிச்ச விஷயம் சரியா நடந்துடும். ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் 2 பார்ட் முடிச்சிட்டோம்.
வசனம் 1, 2, வசனம் 3, 4, 5 முடிச்சாச்சு. ஸோ வசனம் 6 to 14 வரைக்கும் நான் ஒரு டைட்டில் வச்சிருக்கிறேன். பதில் கொடுத்தவர் ஒவ்வொரு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. எல்லா டைட்டில் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் என்ன படித்து தெரிஞ்சிட்டீங்கிறத சுருக்கமாக எழுதி அனுப்பும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்திய நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றி எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கும் நாம் நன்றி எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் கீதங்கள் நம்முடைய அன்பு சகோதரர் அமிர்தராஜ் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். இன்றைய நாளுக்கான இறைவன் இனிய கீதங்கள். ஜூலை 3. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். எபிரேயர் 10:30. இதற்கான மூத்த சகோதரர் விளக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில வேளைகளில் ஜாக்கிரதையாக இல்லாததினால் துன்பம் ஏற்படும் பொழுது அவைகளை நன்மைக்கு ஏதுவாக ஏற்றுக்கொண்டால் அதன் மூலம் சில பாடுகளை கற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கையாக சொல்லுகிற வார்த்தைகளை ஞாபகப்படுத்துவோம். தம்மைத்தாமே நிதானித்து அறிந்தால் தம்மை நியாயம் தீர்க்க கடவுன். 1 கொரிந்தியர் 11:31. இதன் மூலம் நாம் நன்மை தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி தியானிக்க தவறினால் தேவன் தாமே நம்மை நியாயம் தீர்க்க வேண்டி வரும். அப்பொழுது நாம் சீர்பொருந்த தம்மை சிட்சிக்கவும் கூடும். நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாகி மரணம் மட்டும் கீழ்ப்படிதலும் அடக்கமும் உள்ளவர்களாக இருந்து அந்த சிச்சைகளை சரியாக ஏற்றுக்கொண்டோமானால் பரத்துக்குரிய பரிசுகளை பெறுவோம். நாம் இப்படி தாழ்மையாக வாழத் தொடங்கும் பொழுது தற்கால மகிமைக்கு பெரும் பட்டம் பதவி இவைகளை விரும்பாமல் எளிமையின் ஆவியில் நிறைந்து கர்த்தராலே உயர்த்தப்படும் நேரத்திற்காக காத்திருப்போம். அப்பொழுது நமது இரட்சகரின் சிங்காசனம் மகிமை ஆகியவற்றில் பங்கு பெறுவோம் என்பதே. ஆமென். அறிவிப்புகள். வழக்கப்போல் நம்முடைய ஞாயிறு காலை ஆராதனை சரியாக காலை 8:30 மணியில் தொடங்கப்படும் என்பது சபையாருக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஜூலை மாதத்துக்குண்டான நம்ம சபையின் அலுவல் கூட நடைபெறும் என்பதும் சபையாருக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு இந்த கூடைக்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 144 பாவ சஞ்சலத்தை நீக்க என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடலுக்கு பின்பாக நம்முடைய அன்பு சகோதரர் தாம்சன் அவர்கள் ஜெபத்துரை நடத்துவார்.
இந்த கூடுகைக்கு முடிவாக நம்முடைய அன்பு சகோதரர் தாம்சன் அவர்கள் ஜபத்துடன் நடத்துவார். ஜபத்தோட கூட இந்த கூடுகை தேவ சமாதானத்துடன் நிறைவு பெறும். எல்லா துதிக்கும் பாத்திரவானாய் இருக்கிற ஒன்றான மெய்த்தகப்பனே, உம்முடைய அளவற்ற கிருபை, இரக்கம், வழிநடத்தல் எப்பொழுதும் பாவியாக எங்கள் மேல் ஒவ்வொரு நிமிஷம் வரைக்கும் இருந்து வருகிற மகாபரிய வழிநடத்தலுக்காக உம்முடைய குமாரன் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இந்த நாளையும் எங்களுக்கு கிருபையாய் தந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை எல்லாவித தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த மாலை நேரத்திலே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து உம்மை நோக்கி பார்க்கவும் வேண்டுதல் செய்யவும் சத்திய வார்த்தை கேட்கவும் நீ பாராட்டின கிருபைக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய தாசன் மூலம் எங்களுக்கு கொடுத்த யோபியின் வாழ்க்கை பாடங்களுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவானது என்பதை உணரத்தக்கதாக உணர்வுள்ள இருதயத்தை தாரும் தகப்பனே. உம்முடைய அனுமதி இல்லாமல் எந்த காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறாது என்பதை நாங்கள் உணரத்தக்கதாக உணர்வுள்ள இருதயத்தை தாரும் தகப்பனே. நன்மையும் தீமையும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று எங்களுக்கு கொடுத்து உம்முடைய மேலான திட்டத்தில் எங்களுக்கு ஒரு பங்கையும் தந்திருக்கிறீரப்பா. அதை நாங்கள் உணர்ந்த பிள்ளைகளாய் இருந்து எங்களது ஓட்டத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக ஓடி முடிக்க உம்முடைய பரிசுத்தாவினாலே வழிநடத்த வேண்டுமாயின் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யோபின் பாடங்கள் மூலம் நாங்கள் சீர்பட வேண்டிய காரியங்களை சீர்பட்டு விட்டுவிட காரியங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட ஒவ்வொரு காரியங்கள் நடப்பிக்க தேவையான ஞானத்தை எங்கள் பரத்திலிருந்து தந்தரல வேண்டுமாயின் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்குமாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இனியும் தடைகளை நீக்கி சபை கூடுதலை கண்டு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர்தாமை கிருபை பாராட்டுமப்பா. இப்பொழுதும் நாங்கள் பிரிந்து சென்றாலும் பிரியாத நேசக்கரம் எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்தரல வேண்டுமாயும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் தேவைகளிலிருந்து கொடுத்த ஒரு நன்மையான ஈவுகளுக்கும் இனியும் நீர் தர இருக்கிற எல்லா நன்மையான ஈவுகளுக்கும் கொடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே ஏறெடுத்துக்கொண்டு இந்த வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் உம்முடைய குமாரனும் மீட்பரும் இரட்சகரும் தலையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் அன்பின் பிதாவே.